இரணியன் தவநிலை வெங்கமலம் தங்கினிதம் அன்பருளும் சுந்தரம் தங்கினிதம் அன்பருளும் சுந்தரியாம் தங்கொடிய தங்கரது என் கண்ணா நான் சரணம் மங்குமனும் கண்டு தொட கொண்டதனாம் பங்குடனே எந்தஞ்சது வந்துதவும் பஞ்சயதே தங்கமலம் தங்கினிதம் அன்பருளும் சுந்தரியாம். ஓம் பிரம்மாய நமः. ஓம் ஓம் பிரம்மாய நமः. அன்னவாகன சுருவி அகிலத்தை உண்டு பண்ணுகின்ற தேவா என் நேரில் வர வேண்டும். பிரம்மதேவன் பாட்டு வசனம் 2 வசனம். சுத்தா யாரவன் என் தலைவரை கெடுக்க மாறாட்டமான வழிகளை ஓதுகிறாய். அப்பாறை அகன்று போய்விடு. இல்லையேல் இப்போதே உன் பிராணனை எவனுடன் அனுப்பி விடுவேன். போ போ நிற்காதே. அந்த பகை இன்று கட செந்திஜையும் கொண்டிடவும். அந்த பகை இன்று கட செந்திஜையும் கொண்டிடவும். பந்தமது தந்த முதல் பந்தவர்கள் நின்ற நிலை கண்டவர்களும் பணிய நன்கு புகழ் கொண்டிடவும். பண்டு பல கிண்டுமாறு வந்தவனே தந்தருளே. ஓம் பிரம்மாய நமः. ஓம் பிரம்மாய நமः. சுவாமி வந்துவிட்டீர்களா? ஆகா தேவா, உண்டு பண்ணுகின்ற தொழில் உள்ளவராக அந்த மன்னிப்பானே நான்கு சிறனே திறனே உண்டு பண்ணுகின்ற தொழில் உள்ளவரானே. கல்விக்கு இறையவன் கலவிக்கு கல்விக்கு இறையவன் கலவிக்கு எதனே செல்ல திருமால் புகழும் அதுதானே உடனே உண்டு பண்ணுகின்ற தொழில் உயபரனே. பாதமலம் மீது பணி ஓதி நின்றேனே. பாதமலம் ஓதி பணி ஓதி நின்றேன். வேதமலையோனே அதி குருவ நானே உண்டு பண்ணுகின்ற தொழில் உயபரனே உயபரனே. தேவா, உண்மை தெரியாமல் வேறு யாரோ என் தவத்தை கெடுக்க வந்திருக்கிறான் என்று பலவாறு பேசிவிட்டேன். என் குற்றத்தை பொறுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். அந்தவா தந்து தேவா, நான் கேட்கும் மரத்தை தர வேண்டும். இந்த வாரம் ஒன்று எனக்கு தருவாய். இந்த வாரம் ஒன்று எனக்கு தருவாய். இந்த வாரம் ஒன்று எனக்கு தருவாய். மந்திரவாளி உடைய மாமுடி வந்தவரது. மந்திரவாளி உடைய மாமுடி வந்தவரது. மக்க முதலிய பாடையாளும் கட்டமான நவமையாகங்கள் கொலமுள்ள துணியங்கள்
எனக்கு பிள்ளையவள் நானும் தந்திரம்மா எங்கள் அறிவும் பகவ போரினாலும் தந்திரம்மா எங்கள் அறிவும் பகவ போரினால் தாகுமாட்டம் இல்லாமலே நான் இருக்க என்றான் தங்கள் இந்த வரம் ஒன்று எனக்கு தருவாய் தேவா இந்த வரம் ஒன்று எனக்கு தருவாய் தேவா இந்த வரம் ஒன்று எனக்கு தருவாய் தேவா இந்தாசம் சந்திராசம் வாரணாசம் வாய்வாசம் ஆகாசம் கருடாசிரம் விடியாசிரம் நாராயணகஸ்திரம் உன்னுடைய பெருமாத்திரம் முதலான ஈப்படைகளாலும் சக்கரம் தந்தம் இரும்பு கொண்டு மலைதடி முதலான எரிப்படைகளாலும் பாலாயுதம் சந்திராயுதம் விச்சைவார் கண்ட கோடாறு முதலான குத்துப்படைகளாலும் ஓரகர் பன்னகர் சித்தர் வித்தியாசர் கிணறு கும்புருட விஞ்சய கந்தரவர் பூமி அந்தரம் சுவர்க்கங்களாலும் இரவிலும் பகலிலும் புறம்பிலும் நான் சாகாதிருக்கும்படியான ஒரு வரத்தை எனக்கு கிருபை பாடைக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள் தேவா. வரம் வாங்கிட்ட பிறகு சென்று வாருங்கள். நான் முகதேவா, நீயோ கொடுத்து விட்டாய், ஆகையால் என்னோடு யுத்தம் செய்யவா. சதுர்முகனே விடுவென உன்னை இன்று சதுர்முகனே சதுர்முகனே விடுவென உன்னை இன்று சதுர்முகனே பரமஜனமிய தவமதை புரிந்தேன் பருளையால உந்தனை மீழ்ந்தேன் மரணமான உந்தன் வரமதை கண்டறிவர் நெறிந்து போராடி விட்டது சதுர்முகனே விடுவென உன்னை இன்று சதுர்முகனே வா என்னோடு சண்டைக்கு வாடா. முகதேவா, நீ நாள்தோறும் எனது சயன கிரக வாசலில் வந்து நின்று நான் நிற்று நீங்கி வெளியில் வரும்போது அன்றாடம் நடைபெறும் பலால்பனங்களை பஞ்சாங்கம் பார்த்து சொல்லி போக வேண்டும். ஒரு நாளும் தவறக்கூடாது. சிறிது தவறினாலும் தண்டனை அடைவாய். ஜாக்கிரதை. எங்கே ஓம் ஞாயிரமாக என்று 3 முறை என்னை வலம் வந்து போ. சரி, நான் மரணை சென்று லீலாவதியை பார்க்கலாம். வரத்தை பெற்றுவிட்டோம். இனி நானே கடவுள். என்னையன்றி வேறு கடவுள் கிடையாது. உண்டாக்கல், நிலைநிறுத்தல், அழித்தல், முத்தொழிலும் என்ன நடைபெற செய்ய சர்வ வல்லமை உடையவராக அந்த ஆஞ்ஞா சக்கரத்தை சிரித்து வருகிறேன் என்றால் இனிமேல் இந்த உலகுக்கு அதிபதி நான். தேமோனரசால மகாபலவான். உலகுக்கு அதிபதி நான். தேமோனரசால மகாபலவான். இழுப்பணியில் எவர் பேர் பெருமுறை கட்டுரையாதாலே விலகிச்சுற முதலோன் ஒரு வேவியல்லாத மதையகல்வான். ஒரு விடியத்திரமவன் புதிய புலவன வினமுற்றிழந்த ஏற்படவே நேர்வான். மலையை பொடிபடவே அதை மாறி நீக்கிற மாறிடவே வழியில் புரிந்துவர் இணைவிக்கு வலியுற்றவர் ஒரு பூதல மீது இளைய ததியிலே என ஏவரினால் அவர் வேலையிலே என முத்தல் அறிய தமிழ் வருடத்திலே வாரதினாலே இடையுறவு இடமுழுதும் விரவுவே உலகிற்கு அதிபதி மோடத்தால மகாபலவான். சென்று அரண்மனைக்கு லீலாவதி எப்படி இருக்கின்றார்கள் பார்த்து வரலாம். புறப்படுவோம். என் மனைவியை காணவில்லை. இங்கே அதை கையாளாக பேடிப்பதே. நான் இல்லாத தருணத்தில் என் மனைவியை ஒருவன் இழுத்து போக நீங்கள் உங்கள் வல்லமையால் அவனை கொன்று மீட்காமல் உயிராசை கொண்டு சும்மா நின்றீர்களோ? சே, என் முகத்தில் விழிக்க வேண்டாம். அப்பாலை போய்விடுங்கள். இனி சும்மா இருக்க ஆகாது. தேவராவும் சென்று தேவர்களை நாசம் செய்கிறேன். நாரதர் குறிப்பிட்டு இது என்ன? எனது நாயகின் குரல் போல் கேட்கிறது. இது நாரதர் ஆசிரமம் அல்லவா? நல்லது, இங்கு போய் பார்ப்போம். கல்யாண் லீலா நாரதரை பார்த்து, ஓய் நாரதரை, என்ன காரியம் செய்தி? நான் இல்லாத நேரம் தெரிந்து எனது தேவியை கூட்டி வந்து உங்களுடைய இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது நியாயமா? நாரதர் பதில். அதற்கு லீலாவதி, பிராணேசா, நான் மரணம் அடைந்திருப்பேன். இங்கு இருப்பதற்கு காரணம் சுவாமி,
செப்புவத படினார் தேவேந்திரன் கொடுமை செப்புவத படினார் செப்புவத படினார் தேவேந்திர கொடுமை செப்புவத படினார் மப்பாகவே கர்ப்பித்து மாதன் மயில் பிடித்து மப்பாகவே கர்ப்பித்து மாதன் மயில் பிடித்து பத்தன தப்பிலும் பாடினான் அடுத்து பத்தன தப்பிலும் பாடினான் அடுத்து செப்புவத பாடினான் தேவேந்திர கொடுமை செப்புவத பாடினான் வாடி என்றே இழுத்து மதத்தினாலே கொடுத்து தடித்து என்று தனித்த மனத்தில் நின்று தாங்கினான் ஓங்கினான் தடுத்து அழைத்து வந்தார் செப்புவத பாடினார் தேவேந்திரன் கொடுமை செப்புவத பாடினார் சுவாமி தான் தனசிய போனபோது தனித்திருந்த என்னிடம் இந்திரன் வந்து நான் உண்டாயிருக்கும் கர்ப்பசிசை கேட்டான். நான் எவ்வளவோ நீதி சொல்லியும் கேளாமல் என் சிகையை பற்றி இழுத்து ஆரணத்தில் விட்டு சிரசை சேதிக்கவும் முயன்றான். அவ்வேளை இப்புண்ணிய முனிவர் பிரவேசித்து அவனுக்கு சன்மார்க்கங்களை போதித்து போக்கி என்னை விடுவித்தார். நான் அரண்மனையில் போயிருப்பேன் ஆயில் மீண்டும் தேவரால் இவ்வித ஆபத்து எங்கே நேரிட்டு விடுமோ என்று பயந்து தாங்கள் வருகிற வரை இவ்விடத்தில் வைத்து லட்சியம் என்று இவரை கேட்டுக் கொண்டேன். ஆகையால் இவர் மீது சற்றேனும் கிடையாது. இவர் இல்லாவில் என் சரீரத்தை இப்போது பார்க்க மாட்டீர்கள். மகா தண்டாளனாகி அந்த தேவேந்திரன் செய்த கொடுமையை சொல்லவும் அஞ்சுகிறது. நான் என்ன செய்வேன் சுவாமி? லீலா, நீ யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதே சனத்தில் அமராவதிக்கு போய் இந்திரனையும் அவனுக்கு சகாயர்களாகிய திக்குப்பாளர்களாகிய தேவர்களையும் சிறைபிடித்து வந்து காராகிரகத்தில் அடைத்து தண்டனை செய்விக்கிறேன். நீ அரண்மனையில் இருப்பதற்கு விட்டு போகின்றேன், வா. நான் இல்லாத வேலை என் மனைவின் செய்ய பற்றி இருக்க உம்மதையா? நல்லது. நீ நாள்தோறும் உன் இனத்தாரோடு நான் குடிப்பதற்கு கண்டுக்கூடம் சுமந்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என சொல்கிறாய். எல்லா தேவர்களுக்கும் தண்டனை கொடுப்பது சரி. நினைவிருக்கட்டும். தவறினால் தோலை உரித்து விட ஜாக்கிரதை. ஓடு நிற்காதே. அடுத்து இரண்டாவது இறங்க போட்டுக்கலாம். போட்டு